ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் லசர். ஒருத்தர் வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு கேட்டை எடுத்துகிட்டு வந்து விட்டார். அந்த பூனை என்ன பண்ணுச்சு, அந்த அந்த வீட்டில் நிறைய எலி இருந்தது. நிறைய எலி இருக்க உடனே என்ன பண்ணுச்சு, அந்த பூனை ஒரே நாள் மீன்ஸ் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அதுக்குள்ள என்ன பண்ணுச்சு, இருக்கிற எலி எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த முதலாளிக்கு சால்வ் பண்ணிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, அந்த முதலாளி பார்த்தாரு, டெய்லி அதுக்கு ஃபுட் வைக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு எந்த ஒரு எலி தொல்லையோ எதுவுமே இல்லை அவருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அந்த பூனையை ஒரு பேர்டனா நினைச்சாரு. அந்த பூனைக்கு ஃபுட் வைக்கிறது, அந்த பூனைக்கு பால் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேர்டனா நினைச்சு என்ன பண்றாரு, கொஞ்ச நாள்ல என்ன பண்றாரு, அந்த பூனையை எடுத்துட்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டாரு. மறுபடியும் என்னாச்சு, அவர் வீட்டில் அந்த எலி தொல்லை ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணாரு, புதுசா ஒரு பூனையை எடுத்துட்டு வந்து வீட்டில் விட்டாரு. அதே மாதிரி நிறைய எலி தொல்லை அவருக்கு. அந்த வீட்டில் நிறைய எலி பெருக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூனை என்ன பண்ணுச்சு, ஒரு நாளைக்கு ஒரு எலி 2 எலி அப்படி பிடிச்சி இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு எதனா ஒரு எலி ஓடி இருந்ததுன்னா அது வந்து ஒரு மாதிரி சவுண்டு விட்டு அந்த எலியை மிரட்டி துரத்துற என்ன பண்ணும், அப்படியே விட்டுரும். அந்த எலிங்க அப்படியே சுற்றிட்டே இருக்கும். இதை பார்த்த முதலாளி டெய்லி என்ன பண்ணுவார், அதுக்கு பால் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வைப்பார். அந்த அந்த ஸ்மார்ட்டான பூனை என்ன பண்ணிருக்கு, டெய்லி ஒரேடியா மொத்தமா அதோட ஃபுல் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணி ஃபுல்லா அந்த எலியை பிடிச்சி அது பண்ணவே இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு எலி இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு எலி அப்படி பிடிச்சி அந்த ஓனருக்கு வந்து ஒரு இது காட்டிட்டே இருந்திருக்கு. அந்த ஓனருக்கு வந்து அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ இதை பார்த்த அந்த முதலாளி என்ன பண்ணாரு, டெய்லி அதுக்கு ஃபுட் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு, டெய்லி பால் வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா எலி தொல்லை இருக்கு. ஸோ அதை வந்து அதனால தான் சால்வ் பண்ண முடியுன்றதால அந்த எலியை அந்த பூனையை வச்சிருக்காரு வீட்டில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வேலை செய்யற கம்பெனியில சில முதலாளிகள் அப்படிதான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம என்ன உட்காந்து எல்லாத்தையும் ஓனா சால்வ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு நம்மளால அவங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னா நம்மளை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க, இல்லாட்டி எதுனா பண்ணிடுறாங்க. ஸோ இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இருந்ததுன்னா அது நம்மளோட ஸ்கோப்ல இருக்கா, அதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. இல்லாத விஷயத்துங்களை சால்வ் பண்ணாதீங்க. அவங்களா கேட்குற வரைக்கும் சால்வ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஓவரா உங்களை பேர்டன் பண்ணி அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க ப்ராப்ளம்ஸே இல்லாதப்போ உங்களை ஒரு பேர்டனாக நினச்சி உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட் இல்லை உங்களுக்கு சார்ந்த வேலைன்னா அதை மட்டும் செய்யுங்க. ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட் வேலையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களா கேட்குற வரைக்கும் நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணி கொடுக்காதீங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட்டான பூனைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நன்றி.